என்னடா மெயின் பாட்டில் கடை காலங்கத்தில் போட்டாதான் இந்த படபடப்பு நிற்கும். நீங்க டைமிங் மிஸ் பண்றீங்க போங்க. தெரியுமா விளாட்ட ஆரம்பிக்கிட்டே விளையாட்ட ஆரம்பிடா ஆரம்பி. ஐயோ இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. தலைவரா இல்ல சரக்கு ஊத்தி வச்ச பாத்தீங்களா? குடிக்கிற பழக்கமே கிடையாது உங்களுக்கு. ஆனா அது உனக்கு வாங்கி வச்ச சரக்குல, அது எனக்கு வாங்கி வச்ச பெசல ஊத்தி வச்சிருக்கேன். அந்த சரக்குல பெசல ஊத்தி வச்சியா? ஆமாடா. சரக்கு விஷமா அது. ஐயோ என்னைய பொருள் காட்சி ஆகிட்டாரு. என்னடா மெயின் பாட்டில் கடை காலங்கத்தில் போட்டாதான் இந்த படபடப்பு நிற்கும். பழகிறானோ கோட்டுக்காதான் பழகிறானோ என்னன்னு தெரியுமா? விளாட்ட ஆரம்பிக்கிட்டே விளையாட்ட ஆரம்பிடா ஆரம்பி. கரெக்டான மிக்சிங்ல அடிச்சு விட்டாதான் நம்மளுக்கு கரெக்டா ஃபீல் ஆகும். இவ்வளவு தண்ணி போடக்கூடாது. அவ்வளவுதான். ஐயோ செல்லு எங்க வச்சேன்? என்னங்க நீங்க லேட்டுங்க. என்னங்க நீங்க டைமிங் மிஸ் பண்றீங்க போங்க. போனை எங்க வச்சேன்? ஒரு பாதி சரக்க போடலாம்னு பார்த்தா இது ஆக்ஷன். செட்டுங்க தான். ஐயோ இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. தலைவரா இல்ல சரக்கு ஊத்தி வச்ச பாத்தீங்களா? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? யார கேக்குற? நான் பார்க்கல, நீ குஷ்டி இருப்ப. தலைவா இப்ப கண்ணு முன்னாடி ஊத்தி வச்சுட்டு நான் இந்த பக்கம் திரும்பி செல்ல காணான்னு தேடிட்டு இருந்தேன். பட்டுன்னு காணா. இங்க யாருமே நடமாட்டா இல்ல தலைவா. நான் அதுக்கு ஆசைப்பட மாட்டேன், நீ குடிச்சிட்டு இருப்ப தலைவா. மரியாதை கெட்டு போடும். யார கேக்குற வந்து மரியாதை கெட்டு போடன்னு? சரக்கு நீங்க பாக்கல? நான் பார்க்கல, நான் கவனிக்கல. நீ குஷ்டி வந்து சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா நான் பிராமிஸா சத்தியமா நான் எடுக்கல. நீங்க குடிக்க மாட்டீங்களா? குடிக்கிற பழக்கமே கிடையாது உங்களுக்கு. நீ குடிக்கிறவன் வந்து இங்க குடிச்சிட்டு என்ன கேட்டா? ஓ ஓகே ஓகே ஓகே. என்னடா அதிசயமா இருக்கு. எப்படா இது ஊத்தி வச்சு இந்த கட்டியும் காணா போகுதுன்னா இங்க மாயாஜாலமா நடக்குது? என்னதான் நடக்குது நான் பார்க்க மாட்டேன். என்னடா இது ஒரு கட்டிங் குடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு என்னடா இந்த ஒரு சோதனை வருது? ஆடா பாவிகளா, வச்சக்கண்ண வாங்காம எடுத்தாங்கடா. ஹலோ சீனிச்சாமி ஜூட். அது இங்கதான் வந்திருக்கேன், பீச் சைடு வந்திருக்கேன். நான் வந்துடுறேன். சரி ஓகே ஓகே ஓகே. பெரிய மனுஷன் நீயா? உங்களை தான் கேக்குறேன். இது என்ன சரக்கு இங்க இருந்தது? என்ன ஆச்சு? சரக்கு நீ சாப்பிட்டு போயிருப்ப, என்ன வந்து கேக்குற? சரக்கு நான் சாப்பிட்டு போனது. நீ வேற என்ன சாக்கடை சாப்பிடறாளா? வேணாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? என்ன வேணாம்? எல்லாரும் குடிச்சு விட்டு என்ன மாட்டேன். இங்க
இருக்க மாட்டானா ஊருக்கு டிக்கெட் போட்டு போறியா தலைவா? தேவையில்லாத பேசாத, மரியாதை கெட்டோம். நீ தானே குடிச்ச, நானே குடிச்சேன். ஏதோ நாய் பூனை போய் குடிச்சு போயிருந்தா நாய் பூனை போய் கேட்டு பாரு. என்ன வந்து கேக்குற? இது வந்து நாய் பூனை குடிச்சிச்சா? நாய் பூனை நிறைய நிக்குது. எந்த 2 கை நாய் குடிச்சிச்சோ? ஆமா, பூனை குடிச்சிருக்குமோ? தெரியும் தெரியும், அக்காலத்துக்கு தெரியுது. சரக்கு இங்க ஊத்தி வச்சா அங்க நாய் பூனைய குடிச்சா போய் கேளுடா. போயா, எனக்கு தெரியும். எனக்கு சரி போயா, நான் பாத்துறேன். இனிமே நான் வந்து சாராயம் வாங்கி நல்லா எடுத்து வருவோம். நீ இருக்கிற இடத்தையும் நான் வர மாட்டேன். ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கா? அந்த பரணமலை வச்சு சரக்கு யாருன்னு எடுத்துட்டு வந்தது? ஆமாண்டா தம்பியா, நீ வாங்கி வச்சிருந்தல அண்ணனுக்கா, அதை எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்ணேன், குடிக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். அதுல வந்து ஊத்தி வச்சேன்டா, யாரோ ஒருத்தவங்க குடிச்சிட்டு போயிட்டாங்களோடா. ஆனா அது உனக்கு வாங்கி வச்ச சரக்கு இல்ல, அது எனக்கு வாங்கி வச்ச பெசல ஊத்தி வச்சிருக்கேன் அந்த சரக்குல. பெசல கலந்து வச்சியா? ஆமாடா. ஏன்டா? என் லவ் ஃபெயிலியர் தெரியல, அது பெசல கலந்து வச்சிட்டானே. ஐயோ, பெசல கலந்து வச்சிருக்கா? ஆமா, எங்கடா யாரன குடிச்சா? நல்ல வேளை தான் குடிக்கல. ஏதோ பூனை நாயை குடிச்சிருச்சான். தலைவர் தான் சொன்னாரு, பூனை நாயை குடிச்சு போய். பூனை நாயை குடிச்சா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்ல. நான் அண்ணன் குடிக்கல, அண்ணன் குடிக்கல. நீ குடிக்கல இல்ல? குடிச்ச 5 நிமிஷத்துல உயிர் போயிடுமே. ஐயோ, சரக்கு விஷமா அது. ஸ்ரீவரே, நான் வர சரக்கு. பூனை நாய் குடிச்சது நீ ஏன் பயப்படுறா? பூனை நாய் தான் தம்பி குடிச்சிச்சு. நான் தான் குஷ்டன் தம்பி, என்ன மனுஷன் என்ன காப்பாத்து தம்பி. படபடன்னு வருது தம்பி, என்னால முடியல. படபடன்னு வருதா? இது ஆயில் மட்டும் வாங்கி போட்டு வேற வழி. ஐயோ, என்னைய பொருள் காட்சி ஆகிட்டாரு. 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சது. எவ்வளவு டைம் என்ன எவ்வளவு இருக்கு? அது என்ன அவசரத்துல கலந்தா? தம்பி என்ன காப்பாத்து தம்பி. தம்பி தம்பி அண்ணா நான் கேக்குறேன், அங்க குடிக்கும்போது நாய் பூனை குடிச்சிட்டு போச்சுன்னு சொன்னீங்க. தம்பி என்ன காப்பாத்து தம்பி. நான் கேக்குறது பதில் சொல்லு. காப்பாத்துங்க சார். ஐயா இங்க பாரு, விஷத்தை கலந்து வச்சு தலைவனுக்கு ஊத்தி கொடுத்துட்டா. காப்பாத்துங்க சார். பதறப்படாதா? இங்க பாரு, சரக்கு குடிச்சு நம்ம கிளம்பிடலாமா? தம்பி தம்பி காப்பாத்து. தம்பி காப்பாத்து. இருட்டு சாராய குடிச்சது தப்பு தானே தம்பி. வாய் வேண்டி வயசு தம்பி. தம்பி மண்டையில உள்ள மயிரெல்லாம் நினைச்சு போச்சு, நீ வாழை புந்தி என்ன பண்ண போற? 32 வயசு தம்பி. எதுக்கு சரக்கு எடுத்து குடிச்சீங்க? தப்பு தம்பி. அண்ணன் உசுர காப்பாத்திருக்காரு. அண்ணனுக்கு ஒரு நல்ல கல்லறை கட்டுறியா? அண்ணனுக்கு சேர்த்துட்டு தம்பி. எங்க போய் சேர்க்கறது? ஹாஸ்பிடல்ல தம்பி. ஆல்ரெடி டைம் ஆயி போச்சு. தம்பி நான் செத்துட்டேனா, நான் என் லைஃபே போயிடுமே தம்பி. தலைவா, சரக்கு குடிச்சது உன் தப்பு தானே. இந்த மட்டும் தம்பி இன்னும் உசுர காப்பாத்தினாரா? இவருக்கு மட்டும் இன்னொரு கோட்டை ஏசா வாங்கி கொடுறா. அவருக்கு எனக்கு கோட்டல வேறடா தம்பி. உசுர காப்பாத்திடுறா. என் நண்பன் எங்க அண்ணன் சாவ வேண்டிய சரக்கு நீயே குடிச்சு காப்பாடா. பைத்தியக்கார பையலே, என் உசுரு போயிடுமாடா. ஓ உசுரு போட பரவாயில்லை, அண்ணன் உசுரு போயிட்டா எனக்கு போயிடும்டா. சாராய நான் ஊத்தி வச்சேன், உங்களை யாரு வாயை கொண்டாந்து அதுல உங்களுக்கு வைக்க சொன்னா? வச்சது தப்பு தானே. தப்புதான் தம்பி, தப்புதான் தம்பி. தம்பி தம்பி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பாப்பா. உட்கார தம்பி. ஐயோ ஐயோ, என்ன பண்ண முடியும்? அண்ணனுக்கு அண்ணனுக்கு லேசு குறா சரியா போடா. அப்படியே ஆக்கட்டுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எழுந்து நான் பாத்துறேன். இந்த லேச சாப்பிடுங்க, லேச சாப்பிட்டா சரியா போடு. வர வைடா. இரு நான் வரேன். நான் தானே ஆம்புலன்ஸா மாறணும். அண்ணா தம்பி தம்பி சாப்பிடு. நீங்க சரக்கு சாப்பிட்டீங்களா? சைடு சாப்பிடல பாரு. தலையெல்லாம் கிரிகிரின்னு இருக்குது. பயிரெல்லாம் வேற மாதிரி ஆகுது. மேல இருக்கிறவங்க எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்களா? கல்யாணம் வச்சிருக்காங்க மேல கூப்பிடுறது. இருங்க உட்காரு. பத்திரிகை வச்சாங்களா வைக்கிற கல்யாணத்துக்கா? ராவா குடிச்சீங்களா? அப்புறம் என்னங்க பண்ண? ராவா குடிச்சா இதுல விஷத்தை கலந்து குத்துட்டாங்க. அடுத்த ஜென்மனு இருந்தா பெச இல்ல சரக்கா நான் தரேன். ஒண்ணும் பிரச்சனை என்ன ஆம்புலன்ஸா கூட்டிட்டு போங்க. இப்போ ஆம்புலன்ஸா? ஓ, உன அடக்கம் பண்றது வேணா கூட்டு போறேன். 4 நேரம் ஆயிடுச்சு, வா போ. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல வேற எப்படி சொல்லக்கூடாது. வாயில வச்சுக்கோ. சொல்லக்கூடாது. வாயில உள்ள அமைக்கிட்டா. அதுல தானே பெச கலந்துருக்கு. இதுல மாற வச்சுட்டா. உனக்கு மயக்கமா வருதா? தலைகாலும் இருக்கு. என்ன பண்ணுது? அந்த சரக்கு இல்லையா? எதுவோ ஆயிடுச்சு. தலைவா, அந்த சரக்கு அங்க இருக்கா? பெசம் கலந்த சரக்கு. சின்னப்பா சாமி. ஓகே. பெசம் கலந்த சரக்கு இல்லையாமா? பெசம் கலந்த சரக்கு அங்கதான் இருக்கு. இது நார்மல் சரக்கு. ஆண்டவரே சோத்திரம்பா, என் உசுரை காப்பாத்திட்டேன். அப்ப சரக்கு இவர்தான் எடுத்து குடிச்சாரா? ஆமா. சரக்கு நீ தானே எடுத்து குடிச்சா? ஆமாங்க. அப்போ வந்து பொய் சொன்ன, என்னமோ நாய் பூனை குடிச்சிருக்கணும் தௌலத்தா பேசுறேன். பரவாயில்லப்பா, தெரியாம குடிச்சிட்டா. கஷ்டம் இல்லப்பா. விஷம் இல்ல. நான் தெரியாம சரி, குடிச்சிட்டேன். அது இருக்கா? சரி, பண்றது தப்பு தானே. அப்படி எடுத்து குடிக்க கூடாது இல்ல? சரியா? சரக்கு குடிக்காது ரைட்டு தான். அதுல நான் காப்பி தண்ணியை கலந்து கொடுத்தோம். காப்பி தண்ணியா?
வேற காப்பி தண்ணியா காப்பி தண்ணியா அதுல சரக்கு இல்லடா வெறும் காப்பி தண்ணியா போதும் அதுதான் ஒண்ணு ஏற மாட்டேன்னுது நான் நினைச்சேன் ஃபாரின் சரக்கோ டீசெண்டா இருக்கிறீங்களே கண்ணாடி போட்டு கூலிங்களா அப்படின்னு நான் நினைச்சேன் டீ தண்ணி காப்பி தண்ணி அது காப்பி தண்ணி தான் குடிச்சது ஆமா காப்பி காப்பி தண்ணி குடிச்சதுக்கா இவ்வளவு ஓவர் ஆக்டிங் கொடுக்குற பாரு சரக்கு சாரான்னு சொல்லி இதுன்னு சொல்லி ரசம் சொல்லி ஐயோ எனக்கு படபடன்னு வருது எனக்கு கேர் ஆகுது லாஸ்ட்ல காப்பி தண்ணி குடுத்தீங்க பாத்தியா இப்ப விஷம் சாப்பிட்டே பிரச்சனை இல்லை இப்ப காப்பி தண்ணின்றதா பிரச்சனையா உனக்கா உன் புண்ணியத்துல எதுனா கிடைக்கும் பார்த்தேன் ஒண்ணும் கிடைக்கல சவுண்ட் பத்தியா தலைவலிக்கா பெரிய வாஜாருங்களா நீங்க பேச்சு பத்தியாப்பா விஷம் இல்லைன்னா இல்ல விஷம் இல்ல இப்ப என்ன பண்ணுவ அப்படி ஆமா இது இன்னொரு போன் வர வருது இன்னொரு போன் என்ன இது அதுல விஷம் வந்திருக்கா எதுல தலைவா சும்மா உனக்கு ஏமாத்துறான் இல்லையா நான் ஜோக்கரா உன்னை பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கா விஷம் கலக்கலன்னு ஒரு தைரியம் வந்து எப்படி திமுற பத்தி இல்ல தலைவா இனிமே காப்பி தண்ணி கலந்து வச்சிருப்பான் அதை எடுத்து குடிச்சா உனக்கு சரியா போச்சு உனக்கு நீங்க சுத்த நாரப்பையலா இருக்கீங்க ஏங்க காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது